கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 150 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஏப்ரல் மந்த்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எலெக்ஷன் மந்தா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் எலெக்ஷன் ரிலேட்டடா இருந்துச்சு, எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டடா நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய ரிப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி, ஓகேங்களா, சிலபஸ்ல அடிப்படையில் நமக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க, ஜியாகிரபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, எமினன்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா நிறைய இருந்துச்சு. சோ இதெல்லாம் கம்பைல் பண்ணி நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஹெட்டிங் வைஸ் நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங் கீழயும் என்ன மாதிரியான இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம क्वेश्चन வைஸ் பாத்துறோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விசாகப்பட்டினத்தில் நடக்கும் இந்தியா அமெரிக்க கூட்டு ராணுவ பயிற்சியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கூட்டு ராணுவ பயிற்சி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ்ல ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைகர் ட்ரைம்ப் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சோ அடுத்தது பார்த்தோம்னா, இந்திய பெருங்கடல் பகுதியின் பாதுகாப்பை உறுதி செய்ய எந்த ஆபரேஷனை இந்தியா மேற்கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்திய பெருங்கடல் பகுதி அப்படின்னா நமக்கு தெரியும். ஓகேங்களா? சோ ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ரெட் சி, அரேபியன் சி இந்த ரீஜன்ல எல்லாம் அதிகப்படியான ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ரெட் சில என்ன மாதிரியான பிரச்சனை நடக்குதுன்னா, ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அப்படிங்கிறவங்க இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஏவுகணை தாக்குதலை ஆரம்பிச்சாங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ரெட் சில வரக்கூடிய அந்த கப்பல்கள் எல்லாத்திலுமே வந்து ஒரு தாக்குதல் ஆரம்பிச்சாங்க. சோ அதனால நமக்கு அந்த சர்வதேச வர்த்தகம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்குங்களா, இன்டர்நேஷனல் கார்கோ டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆயிருக்கு. சோ இந்தியன் ஓஷன் ரீஜன்லயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆபரேஷன் சன்கல்ப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? சோ நம்மளோட ப்ரிப்பேர்ட்னஸ் செக் பண்றாங்க. ஓகேங்களா? இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இந்தியா, அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் அந்த சைட்ல எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ராணுவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் இதுல டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது, பின்வரும் அமைப்புகளில் எந்த அமைப்பு அதன் 90வது நிறுவன ஆண்டை கொண்டாடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆர்பிஐ தான் நமக்கு தெரியும், ஏப்ரல் 1 தான் இது பண்ணியிருப்பாங்க. சோ 90வது ஆண்டு 1935ல வந்திருக்கும். சோ ஆல்மோஸ்ட் 90 இயர்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. சரிங்களா? சோ அடுத்தது பார்த்தோம்னா, காலை உணவு திட்டம் எந்த வெளிநாட்டில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ தமிழகத்துல காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது ஒரு புரட்சிகரமான திட்டமா இருக்கு. மதுரையில இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது எல்லா பள்ளிகளுக்கும் விரிவடைஞ்சிருக்கு இல்லையா? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே வந்திருக்கு. சோ இதனுடைய சக்சஸ் அப்படிங்கிறது நம்ம நாட்டுல மட்டும் பிரதிபலிக்கல, வெளிநாடுகள்லயும் பிரதிபலிக்குது. சோ இந்த ஒரு திட்டத்தை கனடால அறிமுகப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிரதமர் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு பேசிஸ்ல தான் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் 9ஆம் இடம் பிடித்த இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா முகேஷ் அம்பானி. சோ அடுத்தது பார்த்தோம்னா, தற்போது அணுசக்தி இந்தியாவின் ஆற்றலில் எத்தனை சதவீதம் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நியூக்ளியர் எனர்ஜி இந்தியாவோட எனர்ஜி கெப்பாசிட்டியில 1.6% தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இதை இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறது கவர்மெண்டோட ஒரு பிரைமரி டார்கெட்டா இருக்கு. ஓகேங்களா? முதன்மை இலக்காக இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. ஏன்னா நம்ம இந்த ஃபாசில் ஃபியூயல் சார்ந்து இருக்கிறதுக்கு பதிலா இந்த நியூக்ளியர் எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜி இதெல்லாம் டெவலப் பண்ணோம்னா நம்ம எமிஷன்ஸை கம்மி பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் நம்மள எங்க கூட்டிட்டு போகும் அப்படின்னா, நெட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்கு இல்லையா? இந்த நெட் ஜீரோ டார்கெட்டை நம்ம 2070க்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். சோ அதுக்காக தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிறது 1.6% இருக்கிறது அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது கவர்மெண்டோட டார்கெட்டாகவும் இருக்கு. சரிங்களா? அடுத்தது, பின்வருவனவற்றில் எது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்பதை அல்லது அனுப்புவதை நிறுத்துவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது எங்க நிறைவேறி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐநா சபையோட மனித உரிமைகள் ஆணையம் அங்கதான் வந்து நிறைவேறி இருக்கும். அதுதான் யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, மேற்கத்திய நாடுகள் வந்து அதிகப்படியான ஆயுதங்கள் உதவி, குறிப்பா அமெரிக்கா அதிகமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் பாக்குறப்ப. சோ அடுத்தது, வெளிநாட்டு தூதரகங்கள் இறையாண்மை மிக்கவை என கூறும் ஒப்பந்தம் என்ன? ஓகேங்களா? இது என்ன ஒரு பேக்ரவுண்ட்ல பாக்குறோம்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஈக்வடார் அப்படிங்கிற நாடு. ஓகேங்களா? அங்க சமீபத்துல தான் வந்து நமக்கு எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும். அதனுடைய பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, டேனியல் நொபோவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டுடைய மிக இளைய வயதுல பிரசிடென்ட் ஆனவர். ஓகேங்களா? சோ அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, எதிர்கட்சி, அதாவது ஆல்ரெடி பிரசிடென்டா இருந்திருப்பார் இல்லையா, அவர் ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணணும் நினைக்கிறாங்க.
சோ அந்த முன்னாள் பிரசிடென்ட் என்ன பண்றாரு, மெக்சிகோ நாட்டு தூதரகத்துக்குள்ள போய் தஞ்சம் புகுந்துறாரு. ஓகேங்களா. சோ இப்ப ஈக்குவடார் என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு மெக்சிகோ நாட்டோட தூதரகத்துக்குள்ள அவங்க ஈக்குவடார் நாட்டோட ராணுவத்தையும் போலீஸ் அதிகாரிகளையும் அனுப்பி அந்த பிரசிடென்ட்டை கைது பண்றாங்க. சோ இது வந்து உலக அளவுல ஒரு பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம நாட்டிலேயே அமெரிக்காவோட எம்பசி இருக்கு, தூதரகம் இருக்கு அப்படின்னா அந்த தூதரக வளாகத்துக்குள்ள அவங்களுக்குன்னு தனியா இறையாண்மை அப்படிங்கிறது இருக்கு. சாவரனிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான். அப்ப ஒரு நாட்டு தூதரகத்துக்குள்ள அந்த நாட்டு தூதரகரோட அனுமதி இல்லாம நம்ம உள்ள போய் கைது நடவடிக்கைகளை பண்ணக்கூடாது. அதெல்லாம் எந்த சட்டம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வியன்னா ஒப்பந்தம் தான் சொல்லுது. வியன்னா கன்வென்ஷன் ஆன் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் 1961 அப்படின்னு சொல்லுவோம் இயர். ஓகேங்களா. சோ வியன்னா ஒப்பந்தம் அப்படிங்கிறது 1961 ஆண்டு போடப்பட்டுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ளமேட்டிக் ரிலேஷன், ஒரு இரண்டு நாட்டு உறவுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் சொல்லக்கூடிய கைட்லைன்ஸ் தான் இந்த கன்வென்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது, கடற்கொள்ளை தரப்பில் சாதனை படைத்த இந்திய போர்க்கப்பல் இது. இதுவும் அந்த ரெட் சி பிரச்சனையை ஒட்டி தான் வரும். நிறைய கப்பலை காப்பாத்திருப்பாங்க. அதுக்காக தான் வந்து நம்ம இந்தியன் நேவி வந்து இந்த ஐஎன்எஸ் ஷர்தாவுக்கு வந்து ஒரு அவார்டையும் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா. சோ அடுத்தது, விச் கண்ட்ரி இஸ்ரேல் மீது போர் தாக்குதல் முடிவு செய்துள்ள நாடு எது? யாருன்னா ஈரான் தான். ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் அப்படிங்கிற நாடு வந்து சிரியா அந்த மாதிரி பகுதிகளில் எல்லாம் அதிகமா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாடு. சிரியா, நமக்கு ஈரான் இருக்காங்க, லெபனான் இருக்காங்க. இந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் ஈரானோட ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஓகேங்களா. இப்ப சிரியாவோட தூதரகத்து மேல இஸ்ரேல் வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணிட்டாங்க. அதனால ஈரானோட முக்கியமான ராணுவ தளபதிகள்லாம் இறந்து போயிட்டாங்க. சோ இதுக்கு பழிவாங்கும் விதத்துல தான் என்ன சொல்றாங்க, ஈரான் வந்து இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடி கொஸ்டின்ஸ்ல பார்ப்போம். அட்டாக் நடந்திருக்கும், அதுக்குன்னு தனியா ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி கொஸ்டின்ஸ்ல பார்க்கலாம். ஓகேவா. சோ வணிக சூழல் தரவரிசை 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. பிசினஸ் என்விரான்மெண்ட் ரேங்கிங், அதுல இந்தியாவோட ரேங்க் என்னவா இருக்குன்னா 51வது இடத்துல வந்து நம்ம இருக்கோம். ஓகேங்களா. சோ அடுத்தது, வள்ளலார் பன்னாட்டு மையம் எங்கு அமைய உள்ளது? வள்ளலார் அப்படின்னாலே நமக்கு வடலூர் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. சோ வடலூர்ல தான் அமைய போகுது. எதுக்காக செய்தியில வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி வள்ளலார் பன்னாட்டு மையம் அப்படிங்கிறது போன 2-3 மாசத்துக்கு முன்னாடி நமக்கு இதை உருவாக்க போறாங்க அப்படின்னு சொல்லி செய்தியில பார்த்திருப்போம். இப்ப என்ன ஒரு பின்னணியில பாக்குறோம்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம், வடலூர்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் இந்த இடத்துல வரக்கூடாது, இந்த வள்ளலார் பன்னாட்டு மையம்னு இந்த இடத்துல அரசாங்கம் சொல்லியிருக்க அந்த இடத்துல வரக்கூடாது அப்படிங்கறது சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால என்ன பண்றாங்க, அங்க கட்டுமான பணிகள் ஆரம்பிச்சதுனால இவங்க தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சில போராட்டங்களை பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு பின்னணியில தான் நம்ம பாக்குறோம். வள்ளலார் பன்னாட்டு மையம் அப்படிங்கிறது வடலூர்ல தான் நமக்கு வரப்போகுது. சோ அடுத்தது, விப்ரோவின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீனிவாஸ் பாலியா அப்படிங்கிறவர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, சாகர் கவச் பயிற்சி சமீபத்தில் எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது? சாகர் கவச் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட நேவி, கோஸ்ட் கார்டு இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் லட்சத்தீவுல வந்து நடந்திருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்தது, பருவநிலை மாற்றத்தில் இருந்து பாதுகாப்பு மக்களின் உரிமை என தீர்ப்பு கூறிய நீதிமன்றம் எது? பருவநிலை மாற்றத்திலிருந்து பாதுகாப்பு, அதாவது நமக்கு ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் கிளைமேட் சேஞ்ச் இஸ் த ரைட் ஆஃப் பீப்புள். ஓகேங்களா. இதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூரோப்பியன் யூனியனோட ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ரொம்ப முக்கியமான ஜட்மெண்ட் இது. ஓகேங்களா. இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு கோர்ட் இந்த மாதிரியான தீர்ப்பை இப்பதான் முதல் டைமா விடுறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் கிளைமேட் சேஞ்ச் இஸ் த ரைட் ஆஃப் பீப்புள். ஓகேவா. பருவநிலை மாற்றத்திலிருந்து பாதுகாப்பு மக்களின் உரிமை அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க ஐரோப்பியாவோட மனித உரிமைகள் நீதிமன்றம். அப்போ நாடுகள் எல்லாம் மக்களை இந்த பருவநிலை மாற்றத்திலிருந்து காப்பாற்ற வேண்டியது நாடுகளோட கடமை அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, தெலுங்கு நியூ இயர் அதை உகாடி அப்படின்னு சொல்றோம். மராத்தி நியூ இயரை குடி பத்துவா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் நியூ இயரை வந்து சித்திரை திருநாள் அப்படிங்கறத சொல்றோம். ஓகேங்களா. மராத்தி மட்டும் நமக்கு புதுசா இருக்கும், குடி பத்துவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்தது, QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் எந்த பல்கலைக்கழகம் முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா MIT தான் வருவாங்க. ஓகேவா. அடுத்தது, QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் இந்தியாவின்
சிறந்த கல்வி நிறுவனம் எது, இந்தியாவிலே பெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஐடி மும்பையை சொல்லியிருப்பாங்க. 149வது இடத்துல வந்து இருந்திருப்போம். ஃபர்ஸ்ட் எம்ஐடி, நம்ம 149வது இடத்துல ஐஐடி மும்பை வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ சென்னையை சேர்ந்த இந்த சவிதா இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க டென்டல்ல ஃபர்ஸ்டா இருந்திருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, இந்தியாவில் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, அவங்க வழங்கக்கூடிய ஒன் ஆஃப் த கோர்ஸ் சோஷியல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியா கோர்சஸ்லயும் அதிகப்படியான இந்தியாவோட யூனிவர்சிட்டிஸ்லாம் உள்ள வந்திருப்பாங்க. ஸோ நிறைய யூனிவர்சிட்டிஸை நம்மளும் உள்ள கொண்டு வந்திருப்போம். சரிங்களா? ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா ஐஐடி மும்பை, உலக அளவில் 149வது இடத்துல இருக்கும். அடுத்தது வேர்ல்டு சைபர் கிரைம் ரிப்போர்ட், அதுல இந்தியாவில் எத்தனாவது இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உலக அளவில் நம்ம 10வது இடத்துல இருக்கும். சரிங்களா? ஸோ அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் முதல் இடத்துல வந்து இருப்பாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான குற்றங்கள் சைபர் கிரைம் நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுல என்ன மாதிரியான குற்றங்கள் அதிகப்படியா நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு இந்த பேர்ல ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, ஸோ இந்த ஒரு தொகையை நீங்க முன் பணமா செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு தொகை வந்து ரிட்டர்னா வரும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கேம் பண்றாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் தான் இந்தியாவில் அதிகமா நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது கான்ஸ்கிரிப்ஷன் பில் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பாங்க. தமிழ்ல பார்த்தோம்னா கட்டாய ராணுவ பணி, அதை தான் நம்ம இங்கிலீஷ்ல கான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த கட்டாய ராணுவ பணி மசோதா நிறைவேற்றிய நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா யுக்ரைன்ல சமீபத்துல தான் இந்த ஒரு மசோதா நிறைவேறி இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா கேன்ஸ் திரைப்பட விழாவில் கோல்டன் பாம் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்திய திரைப்படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படத்தை தான் நம்மளோட கோல்டன் பாம் அவார்டுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கேன்ஸ் அப்படிங்கிற திரைப்பட விழா வந்து பிரான்ஸ்ல நடக்கும், ஒன் ஆஃப் த பிரஸ்டீஜியஸ் பிலிம் ஃபெஸ்டிவலா இருக்கும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி காரிஜ், நீச்சா நகர் அப்படிங்கிற போன்ற படங்கள்லாம் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி இந்தியாவில இருந்து நாமினேட் ஆன படங்களா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது சமீபத்தில் மாணவிகளுக்கு மாதவிடாய் விடுமுறை அறிமுகம் செய்த பல்கலைக்கழகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் இப்ப ரீசெண்டா யார் பண்ணிருக்காங்கன்னா பஞ்சாப் பல்கலைக்கழகம் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேரளால தான் ஃபர்ஸ்ட் இது வந்து வந்திருக்கும். சரிங்களா? அப்ப இந்த மாதவிடாய் காலத்துல பெண்களுக்கு விடுமுறை அப்படிங்கிறது ஒரு மிக்ஸ்டு ஒப்பீனியன்ஸ் கிரியேட் பண்ணுது. நிறைய ஃபெமினிஸ்ட்லயே நிறைய பேர் வேணும்னு சொல்றாங்க, சில பேர் வேணாம் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தொடக்க புள்ளி எங்க எடுத்துட்டு போறோம்னா, நம்ம அக்டோபர் 1917 நம்ம அந்த போல்செவிக் ரெவல்யூஷன் அல்லது ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ரஷ்யன் ரெவல்யூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா, ரஷ்ய புரட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கும் இல்லையா? அந்த ஆட்சியில தான் முதல் முறையா மாதவிடாய் விடுமுறை, பெண்களுக்கு மாதவிடாய் விடுமுறை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்திருப்பாங்க. சரிங்களா? ரஷ்யால ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் அந்த ஒரு போராட்டம் போயிட்டு தான் இருக்கும். சரி, அடுத்தது உலகில் மரங்கள் அழிப்பில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஃபாரஸ்டேஷன்ல நம்ம செகண்ட் ரேங்க்ல வந்து இருக்கோம். ஓகேங்களா? சோ அடுத்தது குளோபல் ஹெப்பாட்டிட்டிஸ் ரிப்போர்ட், உலகளாவிய ஹெப்பாட்டிட்டிஸ் அறிக்கை யாரால் வெளியிடப்பட்டது? உலக சுகாதார அமைப்பு தான் இந்த மாதிரியான ரிப்போர்ட், இந்த டிசீசஸ் சார்ந்துனா அவங்க தான் வருவாங்க. சோ இந்த ரிப்போர்ட் ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை நம்ம இப்பதான் உலக சுகாதார அமைப்பு முதல் தடவையா வெளியிடுறாங்க. ஓகேங்களா? சோ அதனாலதான் இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து முக்கியத்துவம் பெறுது. அடுத்தது இந்திய ராணுவம் எந்த நடவடிக்கையின் மூலம் சியாச்சினை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆபரேஷன் மேகதூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான், அந்த ஒரு ஆபரேஷன்ல தான் நம்ம அந்த சியாச்சின் அப்படிங்கிற பகுதியை இந்தியா வந்து கைப்பற்றி இருக்கோம். வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டு. ஓகேங்களா? கடல் மட்டத்துல இருந்து அவ்வளோ கிலோமீட்டருக்கு அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ அதனாலதான் ஆபரேஷன் மேகதூத் நமக்கு முக்கியமா இருக்கு. அது ஏப்ரல் மாசத்துல தான் நமக்கு நடந்திருக்கும். சரிங்களா? சோ அடுத்தது பார்த்தோம்னா சமீபத்தில் ஈரான் எந்த ஆபரேஷன் பெயரில் இஸ்ரேலுக்கு எதிராக ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது? நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா? ஈரான் வந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்த்திருந்தோம். அந்த அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ட்ரூ ப்ராமிஸ் அப்படிங்கிற பேர்ல தான் அட்டாக் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சோ இதுக்கு பதிலடியா ஈரான் இஸ்ரேலும் அட்டாக் பண்ணிருப்பாங்க. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் போகல. அதுக்கப்புறம் யாரையும் அட்டாக் பண்ணிக்கல இப்போ வரையும். ஓகேவா? சோ இந்தியாவில் தனிநபர் பிளாஸ்டிக் கழிவு எத்தனை கிலோ? பெர் கேபிட்டா பிளாஸ்டிக் வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 8 kg. ஓகேங்களா? ஒரு நபர் 8 kg வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது சொல்றாங்க. உத்திரமேரூர் கல்வெட்டை விட பழமையான ஊர் சபை உறுப்பினர் தேர்வு தொடர்பான கல்வெட்டு எங்கு அமைந்துள்ளது? உத்திரமேரூர் கல்வெட்டு நமக்கு தெரியும், பராந்தக சோழனுடையது. சோ அதுல வந்து இந்த குடவோலை முறையை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதையும் தாண்டி பழமையான ஒரு ஊர் சபை உறுப்பினர் தேர்வு தொடர்பான கல்வெட்டு தமிழகத்துல தான் இருக்கு. அது என்ன கல்வெட்டு அப்படின்னு பார்த்தோம்னா மானூர் கல்வெட்டு. பாண்டியன் மாரஞ்சடையனோட தான் இந்த மானூர் கல்வெட்டு அப்படிங்கிறது. சரிங்களா? சோ அடுத்தது பார்த்தோம்னா
இந்தியா தனது பிரம்மோஸ் ஏவுகணை எந்த நாட்டுக்கு முதல் முறையாக ஏற்றுமதி செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்குன்னா பிலிப்பைன்ஸுக்கு தான் நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்த பிரம்மோஸ் ஏவுகணை அப்படிங்கிறத நம்ம பிலிப்பைன்ஸுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த தென்சீன கடல்ல ஒரு அசாதாரணமான நிலை இருக்கனால தான் நம்ம இந்த ஒரு டீல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? பிலிப்பைன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இந்த பிரம்மோஸ் மிசைல் அப்படிங்கிறத இந்தியா ரஷ்யாவோட உதவியால தான் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அதை நம்ம உள்நாட்டிலேயே பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனாலதான் ரஷ்யாவோட உதவினால நம்ம பண்ண ஆரம்பிச்சனாலதான் இந்த பிரா அப்படிங்கிறதுக்கு பிரம்மபுத்திரா அப்படிங்கிறதும் மாஸ் அப்படிங்கிறதுக்கு மாஸ்கோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவோட நதி பேரையும் வச்சிருக்கோம். பிரம்மபுத்திரா மாஸ்கோவா அது ரெண்டையும் சரிதான் நம்ம பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஐநா பொதுச்சபையில் பாலஸ்தீனத்தை இணைப்பதற்கான வரைவு தீர்மானத்தை கொண்டு வந்த நாடு எது? ஓகேங்களா? ஐநா பொதுச்சபையை பொறுத்த வரைக்கும் 193 நாடுகள் இருக்காங்க. அதுல பாலஸ்தீன் ஒரு உறுப்பினரா கேட்டா கிடையாது. பாலஸ்தீன் வந்து 2012ஆம் ஆண்டுல இருந்து ஒரு அப்சர்வர் ஸ்டேட்டஸ், ஓகேங்களா, பார்வையாளராக மட்டும்தான் இருக்காங்க. அவங்கள முழு நேர உறுப்பினரா மாத்தணும், 194வது உறுப்பினரா பாலஸ்தீனை கொண்டு வரணும்னு சொல்லி யாரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா அல்ஜீரியா தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அது அமெரிக்கா எதிர்த்து இருப்பாங்க. அதனால அது நடக்காம போயிருக்கும். சரியா? சோ அடுத்தது ஈரான் மீது இஸ்ரேல் எந்த நகரில் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியது? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க அட்டாக் பண்ணாங்க, அடுத்து இவங்க அட்டாக் பண்ணிருப்பாங்க இல்லையா? அது இஸ்ஃபகான் அப்படிங்கிற அந்த சிட்டில தான் பண்ணிருப்பாங்க. சோ அடுத்து பார்த்தோம்னா கிழக்கு கடற்கரையில் இந்திய கடற்படை எந்த பயிற்சியை நடத்தியது? பூர்வி லகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சியை தான் நம்ம கிழக்கு கடற்கரையில நடத்தியிருப்போம். சரிங்களா? சோ அடுத்தது பார்த்தோம்னா முக்கியமான கொஸ்டின், ஐநாவின் உலக மக்கள் தொகை அறிக்கை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ யுனைடெட் நேஷன்ஸோட பாப்புலேஷன் ஃபண்ட் அந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? யூஎன் ஸ்டேட் ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. UNFPA அப்படின்னு சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட் அவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. அதன்படி இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து 144.17 crore அப்படிங்கறத சொல்றாங்க. மேலோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 71, ஃபீமேலுக்கு 74. கரெக்ட் தான். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். மூணாவது ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். இந்தியாவில் ஒரு 68% ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ அந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படின்னா நமக்கு என்னன்னு சொல்லுவோம்னா 15 வயசுல இருந்து 64 வயசுல இருக்கவங்கள தான் நம்ம ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அப்போ ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன்ல இந்தியாவில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 68% பேர் இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஏன் இந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஏஜ் வைஸ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. 0ல இருந்து 10ல எவ்வளவு பேர், 10ல இருந்து 15 எவ்வளவு, 15ல இருந்து 35 எவ்வளவு, அந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சோ அதனாலதான் 15ல இருந்து 64ல ஒரு 68% பேர் இருந்திருப்பாங்க. சோ அப்ப இங்க ஒர்க்கிங் ஏஜ்னு கேட்டாலும் நம்ம 68 தான் போடணும். 15ல இருந்து 64 வயசுக்குள்ள எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டாலும் 68% தான் வரும். சரிங்களா? சோ அதான் நம்ம அதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். சோ அடுத்தது இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து வேர்ல்டு எர்த் டே எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 22. சிவில் சர்வீசஸ் டே தான் நமக்கு ஏப்ரல் 21. ஓகேங்களா? சிவில் சர்வீசஸ் டே பொறுத்த வரைக்கும் போன குரூப் 2ல ஒரு 6 மார்க்கா கூட கேட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ அப்ப ரெண்டுமே மிஸ் மேட்சா இருக்கு, எதுவும் சரியாக இல்லை. நன்னார் கரெக்ட் அப்படிங்கறதா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சோ அடுத்தது அமெரிக்காவில் குடியுரிமை பெறுவதில் முதலிடம் உள்ள நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அமெரிக்காவோட சிட்டிசன்ஷிப்பை அதிகமாக வாங்குறது யாருன்னா மெக்சிகோ தான். ஓகேங்களா? அவங்க தான் பக்கத்திலே இருக்காங்க, நிறைய மைக்ரன்ஸ் ஆவாங்க. ஸோ அதுல இருந்து நிறைய பேர் வந்து சிட்டிசன்ஷிப்பும் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் யாருன்னா இந்தியா 2வது பிளேஸ்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 65,960 நபர்கள் வந்து இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பை விட்டுட்டு அமெரிக்கா சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாதுகாப்புத்துறைக்கு அதிகம் செலவழித்த நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4வது இடத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் USA, செகண்ட் சைனா, தேர்ட் ரஷ்யா, இந்தியா 4th இருக்கும். 8,000 கோடி டாலர்ஸ் வந்து இதுக்காக நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா பார்த்தோம்னா 95,000 கோடி வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. 95,000 கோடி அமெரிக்க டாலர்கள். ஸோ அடுத்தது தமிழகத்தில் அதிக வெப்பம் எங்க பதிவாயிருக்குன்னா சேலம். ஓகேங்களா? இந்த பொபிதோரா கேஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா பொபிதோரா அப்படிங்கிறது ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி. எங்கன்னா அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய ஒரு வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு சொல்லுவாங்களே, வைல்ட் லைஃப் சாங்சுரி தான் இந்த பொபிதோரா அப்படிங்கிறது. ஸோ அந்த பொபிதோரா வைல்ட் லைஃப் சாங்சுரியோட பவுண்டரிஸை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இந்த வழக்கு வந்திருக்கும். இந்த பவுண்டரிஸை சேஞ்ச் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமனுக்கும் வைல்ட் லைஃப்க்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த கான்ஃபிளிக்ட் எல்லாம் தடுக்கணும். இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியோட பவுண்டரிஸை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு ஹியூமன்ஸ்க்கும் ஒரு அவங்களோட
உரிமைகளும் பாதுகாக்கப்படும், அதே மாதிரி வனவிலங்குகளோட உரிமைகளும் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கேஸ்ல வந்து பேசியிருப்பாங்க உச்சநீதிமன்றம். அதனாலதான் இந்த ஒரு வழக்கு வந்து நம்ம எடுத்து பார்த்திருக்கோம். சரிங்களா? பொபிட்டோரா வழக்கு அப்படின்னா மனித வனவிலங்கு மோதல்களை பத்தின வழக்கு. சரிங்களா? சோ பிஸ்கட், ஐஸ்கிரீம், வேஃபர் பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்களுடன் எதை கலக்க தமிழக அரசு தடை விதித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரியான பிஸ்கெட் சமாச்சாரங்கள் எல்லாம் நம்ம லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு ஸ்மோக் பிஸ்கெட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சாப்பிட்டோன்னே புகையா வர மாதிரி இருக்கும் இல்லையா, சோ அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது எதை யூஸ் பண்றதுனால வருதுன்னா லிக்விட் நைட்ரஜனை யூஸ் பண்றதுனால தான். சோ அரசாங்கம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தடை விதிக்கிறப்போ இந்த லிக்விட் நைட்ரஜன் அப்படிங்கிறது நமக்கு உணவை பதப்படுத்தி வைக்கிறதுக்கு, ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்றோம், இல்லாட்டி பேக்கேஜிங் பண்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். அதை உணவை சாப்பாடா நம்ம எடுத்துக்க கூடாது. அதை நம்ம சாப்பிடறதுனால நிறைய நம்ம புகை வர மாதிரி இருக்கு இல்லையா, சோ அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போச்சு அப்படின்னா நம்மளோட ஃபுட் பைப், நம்மளோட லங்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அது பெரியவங்க ஃபீல் பண்ணலனாலும் ரொம்ப சின்ன குழந்தைகளுக்குலாம் அது கண்டிப்பா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பையன் இறக்கவும் செஞ்சிருக்கான். சோ அதனாலதான் நமக்கு இந்த திரவ நைட்ரஜன் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை, திரவ நைட்ரஜனை நம்ம உணவுல கலக்க கூடாது அப்படிங்கறத தமிழக அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப சமீபத்துல தான் ரோடமைன் பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உணவுப் பொருட்கள்ல கலக்கக்கூடாது, அந்த மாதிரி கலந்திருந்த பஞ்சு மிட்டாய்களை வந்து தமிழகத்திலையும் பேன் பண்ணியிருந்தாங்க, கர்நாடகாவிலையும் பேன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு அரசாங்கம் தான் இந்த ரோடமைன் பி கலந்திருக்கக்கூடிய பஞ்சு மிட்டாய்களை தமிழ்நாட்டில் விற்பனை பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் கர்நாடக அரசாங்கம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ திரவ நைட்ரஜன் எங்க சொல்லியிருக்காங்க, ரோடமைன் பி அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 2024 G7 மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த G7 மாநாடு அப்படிங்கிறது புகாலியா அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டி இட்டாலியில தான் நடக்க போகுது. ஓகேங்களா? சோ என்ன ஒரு பின்னணியில பாக்குறோம்னா நம்மளோட பிரதமருக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த G7 மாநாடை பத்தி நம்ம பாக்குறோம். இட்டாலியில் நடக்க போகுது. நம்ம பிரதமர் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா 4வது முறையா கலந்துக்க போறாரு. ஆல்ரெடி 3 டைம் வந்து கலந்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? சோ அடுத்தது, எந்த விமான நிலையம் உலகின் மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையமாக மாற உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அல் மக்தம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? துபாயில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் தான் உலகத்திலே பெருசா மாறப்போகுது. ஓகேங்களா? அது இந்த ஏர்போர்ட்டை பெருசா மாத்துறதுக்காகவே 35 பில்லியன் அமெரிக்க டாலரை வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சோ அல் மக்தம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த அல் மக்தம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் வேர்ல்டுலேயே பிஸியான ஏர்போர்ட்டாகவும் இருக்கு. சரிங்களா? சோ பிஸியா இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை அடுத்தது லார்ஜஸ்டாவும் மாத்த போறாங்க. ஏன் பிஸியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போகக்கூடிய எல்லா பிளைட்டுமே துபாய் போயிட்டு தான் போகும். ஓகேங்களா? துபாய் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பிளேஸ் மாதிரி. ஓகேங்களா? சோ துபாய் போயிட்டு தான் அங்கிருந்து லண்டன் போறதாகவும் அமெரிக்கா போறதாகவும் எல்லாமே துபாய் போயிட்டு தான் போகும். சரிங்களா? சோ அதனாலதான் அது உலகத்திலே பிஸியான ஏர்போர்ட்டா இருக்கு. அடுத்தது பெருசான ஏர்போர்ட்டாகவும் வரப்போகுது. சரி, அடுத்தது AI தலைமையிலான நியூஸ் ரூம் மாற்றத்திற்கான INMA-வின் குளோபல் மீடியா விருதை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நமக்கு இன்டர்நேஷனல் நியூஸ் மீடியா அசோசியேஷன், அதுதான் INMA அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ குளோபல் மீடியாவோட AI லெட் நியூஸ் ரூம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது என்ன நியூஸ் ரூம் அப்படின்னு பார்த்தோம்னா செய்தி வாசிக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதுதான் நியூஸ் ரூம் அப்படின்னு சொல்றோம். அப்ப செய்தியை யார் வாசிப்பாங்க அப்படின்னா ஆங்கர்ஸ் தான் வாசிப்பாங்க. ஓகேவா? அப்ப அந்த ஆங்கருக்கு பதிலா ஒரு AI, ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கரை வந்து மாத்திருக்காங்க. அந்த AI ஆங்கர் பேர் தான் என்னன்னு சொல்றாங்க, சனா அப்படின்னு சொல்றாங்க. இந்த சனா யாரோடைய AI ஆங்கர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா டுடே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட AI ஆங்கர் தான் சனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு தான் இந்த அவார்டு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் AI ஆங்கர் இது யாருன்னு பார்த்தாலும் நமக்கு சனா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? சோ அடுத்தது, இந்தியாவில் முதல் பறக்கும் மின்சார டாக்ஸி சேவை எந்த நகரத்தில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப பறக்கும் டாக்ஸி சேவை அப்படிங்கறத பார்த்தோம்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் மின்சாரமா, ஆல் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அது எங்கன்னா டெல்லி டு குருகிராம் அப்படிங்கிற பகுதிக்கு தான். இந்த டெல்லி டு குருகிராம் அப்படிங்கிறது நம்ம ரோடு வழியா போனோம் அப்படின்னா ஒரு 90 மினிட்ஸ் ஆகும். இந்த ஒரு டாக்ஸி சர்வீஸ் மூலமா, ஏர் டாக்ஸி சர்வீஸ் மூலமா நம்ம டெல்லி டு குருகிராம 7 நிமிஷத்துல போயிடலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. யாரு பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ச்சர் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு தான் பண்ண போறாங்க. ஓகேங்களா? சோ ஆர்ச்சர் ஏவியேஷன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நமக்கு பண்ண போறாங்க. சரிங்களா? எப்போ நமக்கு இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 2026 போல இது நடைமுறைக்கு வந்துடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
ஓகேவா? ஸோ அடுத்தது இந்தியாஸ் பொசிஷன் இன் டிஜிட்டல் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட், அதில் எத்தனாவது இடத்துல இருக்கும்? அதாவது டிஜிட்டல் சேவைகள் ஏற்றுமதியில் இந்தியா வந்து 4வது இடத்துல வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது பார்த்தோம்னா ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடுகள் உள்ள மாநிலம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு இருந்தோம், அடுத்தது உத்தரப்பிரதேஷ் வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஒரு போன மாசத்துல நிறைய ப்ராடக்ட்ஸ் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இந்த GI டேக் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. அதனால உத்தரப்பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் தான் தமிழ்நாடு, அப்புறம் தான் கர்நாடகா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ் தான். அடுத்தது APJ அப்துல் கலாம் தீவு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தீவு தான். இங்கதான் நம்மளோட எல்லா ஏவுகணை சோதனைகளும் இந்த APJ அப்துல் கலாம் தீவுல தான் நடக்கும். சரிங்களா? சோ அடுத்தது பார்த்தோம்னா இந்தியாவின் சூரிய மின் உற்பத்தி திறனில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோலார் பவர் ஜெனரேஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது குஜராத் தான். ஒன்னு குஜராத் இருப்பாங்க, ராஜஸ்தான் இருப்பாங்க, அது மாறி மாறி வந்துட்டே இருப்பாங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய டேட்டா படி பார்த்தோம்னா நமக்கு குஜராத் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது சமீபத்தில் செய்திகளில் பார்த்த சன்னதி புத்த தலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கர்நாடகால இருக்கு, ஒரு ரீஸ்டோரேஷன் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனாலதான் பார்த்திருக்கோம் அதை. அடுத்தது பார்த்தோம்னா இந்தியாவிலே அதிக அளவில் இளைய தலைமுறை புதிய வாக்காளர்கள் இணைந்திருக்கும். சோ யங் ஓட்டர்ஸ் அதிகமா எங்க என்ரோல் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இணைந்தது அப்படின்னு பார்த்தோம்னா என்ரோலிங். சோ எங்க அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கானால தான். ஓகேங்களா? சோ அடுத்து பார்த்தோம்னா சார்தம் யாத்திரை எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சார்தம் அப்படிங்கிறது சமீபத்தில் நம்ம அக்டோபர் நவம்பர் மாசத்துலயும் பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் சார்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கங்கோதரி, யமுனோதரி, கேதார்நாத், பத்ரிநாத். ஓகேங்களா? சாரி, கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோதரி, யமுனோதரி, இந்த 4 புனித தலங்களுக்கும் போயிட்டு வர்றதுதான் சார்தம் யாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியில சார் அப்படின்னு பார்த்தோம்னா 4 அப்படின்னு அர்த்தம். அதுதான் கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோதரி, யமுனோதரி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சார்தம் யாத்திரைக்காக உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மலையை குடைஞ்சு அது வழியா டனல் அமைக்கக்கூடிய பணியில தான் ஒரு 41 வேலையாட்களும் மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களை கூட ரேட் ஹோல் மைனிங் அப்படின்னு சொல்லி, இந்த எலித்துளை மைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அது அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எங்க அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகாண்ட்ல தான். ஸோ அந்த டனல் கூட எதுக்கு போட்டிருப்பாங்கன்னா இவங்களோட அந்த யாத்திரை அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி அது ஒரு ஆக்சிடென்ட்டா மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தான். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் எந்த மாநிலத்தில் உள்ளது? இந்த மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அப்படிங்கிறது நர்மதை நதி இருக்கு இல்லையா, நர்மதா ரிவர், நர்மதா ரிவருக்கு குறுக்க அக்ராஸா நமக்கு ஓம்காரேஸ்வரர் டேம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஓகேங்களா? நர்மதா ரிவருக்கு குறுக்கே ஒரு ஓம்காரேஸ்வரர் டேம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த டேம்ல தான் இந்த மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசில் இருக்கு. சமீபத்தில் கோடை மலையில அதெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். அந்த பேக்ரவுண்ட்ல தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது நாட்டிலேயே அதிகப்படியான மரங்கள் அழிக்கப்படும் மாநிலங்களில் முதலிடம் உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அஸ்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க. டிஃபாரஸ்டேஷன்ல இந்தியா செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்கன்னு பார்த்தோம். அதோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஒரு விஷயம் தான் மரங்களை அழிக்கக்கூடிய மாநிலம் அதிகமா எங்க மரங்கள் அழிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்ஸாம் தான். ஸோ அடுத்தது காப்புரிமை பதிவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. இந்தியாவிலே பார்த்தோம்னா இந்த 2023 அப்படிங்கிறது 80,000க்கும் மேற்பட்ட காப்புரிமைகள் வழங்கப்பட்டிருந்துச்சு. அதுல ஒரு மாநிலம் அதிகப்படியான காப்புரிமைகளை கண்டிப்பா வாங்கியிருப்பாங்க. அது யாரு அப்படின்னா தமிழ்நாடு. 80,000க்கும் மேற்பட்ட அந்த காப்புரிமைகள்ல தமிழ்நாடு மட்டுமே ஒரு 9% காப்புரிமைகளை வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப இதனால நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட உயர்கல்வி ஒரு நல்ல நிலையில இருக்கு. அதனாலதான் நம்மளால அதிகப்படியான காப்புரிமைகளை வாங்க முடியுது. ஸோ இந்தியாவோட உயர்கல்வியுமே நல்ல நிலையில இருக்கனால தான் நம்ம 80,000க்கும் மேற்பட்ட காப்புரிமைகளை வழங்கியிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்தது மின்மாற்றிகள் பழுதாவதை தடுக்கும் பெல்லோ கருவியை உருவாக்கிய எந்த மாநிலத்துக்கு மத்திய அரசு காப்புரிமை வழங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பெல்லோ கருவி, பெல்லோஸ், பிளெக்சிபிள் பெல்லோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த கருவி என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல மாய்ஸ்சர் வந்து ஸ்டோர் ஆகாம பாதுகாக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு கருவியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் தான் உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கு இதை 2015ஆம் ஆண்டு உருவாக்கியிருப்பாங்க. இப்போதான் நமக்கு அதுக்கான காப்புரிமை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ 2015ல தமிழ்நாடு தான் உருவாக்கியிருப்பாங்க. தமிழ்நாடு தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது காங்கோவோட பிரதமராக யார் வரப்போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜூடித் துலுக்கா ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டரா வரப்போறாங்க. ஓகேவா? அடுத்தது பிரசிடென்ட் ஆஃப் மால்டா யார் அப்படின்னு பார்த்தோம்னா மிரியம் ஸ்பிட்டேரி அப்படிங்கிறவங்க தான் பிரசிடென்ட் ஆஃப் மால்டா. மேலே பார்த்தது காங்கோ, அது ஜூடித் துலுக்கா. ஓகேவா? ஸோ அடுத்தது செனேகல் பார்த்தோம்னா டிமோயி ஃபாயே அப்படின்னு சொல்லக்கூடியதான் யங்கஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் செனேகல் ஃபாயே அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். ஓகேங்களா? ஸோ பேர்லாம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது சிப்கோ இயக்கத்தின் தாய் இயக்கமான தசோலி கிராம சுயாட்சி இயக்கத்தின் நிறுவனர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முராரிலால். சமீபத்தில் வந்து இவரை பற்றின செய்திகள் வந்திருக்கும். ஸோ இந்த முராரிலால் அப்படிங்கிறவர் தான் நமக்கு சிப்கோ இயக்கத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரியான இயக்கத்தை பண்ணியிருப்பாரு. சிப்கோ மூவ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரீயை வந்து ஹக் பண்ணிப்பாங்க, அதனால ட்ரீயை வெட்ட முடியாம போயிடும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த சிப்கோ மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. அடுத்தது இந்திய எல்லை காவல் படையின் முதல் பெண் ஸ்னைப்பர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுமன் குமாரி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். சர்வதேச போதைப் பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்தின் உறுப்பினராக 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜக்ஜித் பவாடியா. ஓகேவா? ஸோ அடுத்தது விண்வெளிக்கு சுற்றுலா செல்லும் முதல் இந்தியர் யார்? கோபி தோட்டக்குரா. இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பேஸ் டூரிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கமர்ஷியல் ஸ்பேஸ் ஃபிளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. வணிக ரீதியிலான ஒரு ஸ்பேஸ் ஃபிளைட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ கமர்ஷியல் ஸ்பேஸ் ஃபிளைட் அப்படின்னாலுமே நமக்கு ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா? ஸோ கோபி தோட்டக்குரா அப்படிங்கிறவங்க அமேசானோட ஒரு நிறுவனமா இருக்கக்கூடியது தான் இந்த ப்ளூ ஆர்ஜின் அப்படிங்கிற நிறுவனம். அந்த ப்ளூ ஆர்ஜின் தான் என்ன பண்றாங்கன்னா ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 6 டைம் போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ 7வது டைமா போறதுக்கு நிறைய ஆட்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு ஆள் தான் கோபி தோட்டக்குரா. அவர் தான் விண்வெளிக்கு சுற்றுலா செல்லக்கூடிய முதல் இந்தியராகவும் இருக்க போறாரு. ஸோ அடுத்தது அயோத்தலா அலி காமினி எந்த நாட்டின் உச்ச தலைவர், அதாவது சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சாரி, சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான் தான் யாருன்னா அயோத்தலா அலி காமினி அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ இந்த அயோத்தலா அலி காமினி சுப்ரீம் லீடர். அவருக்கு கீழே எரிகாசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரசிடென்டா இருப்பாரு. அதுக்கு கீழே பிரைம் மினிஸ்டர் அப்படிலாம் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் அந்த நாட்டோட அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது சோனம் வாங்சுக் எந்த ஆண்டு ராமன் மேக்ஸஸே விருதை வென்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2018 தான் வின் பண்ணியிருப்பாரு. ஸோ சமீபத்தில் இந்த சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவரு லடாக்ல வந்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன போராட்டம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லடாக் அப்படிங்கிற யூனியன் பிரதேசத்துக்கு மாநில அந்தஸ்து வேணும் அப்படிங்கறத கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி லடாக் அப்படிங்கிற அந்த ஒரு யூனியன் பிரதேசத்தை மாநில அந்தஸ்தா மாத்திட்டு அதை எங்க சேர்க்கணும்னு சொல்றாங்கன்னா அட்டவணை 6ல சேர்க்கணும்னு சொல்றாங்க. ஷெட்யூல் 6ல வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற சொல்றாரு. அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் இவங்களாம் தான் இந்த ஷெட்யூல் 6ல வந்து இருக்காங்க. ஓகேங்களா? அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் இவங்க மட்டும்தான் ஷெட்யூல் 6ல வந்து இருக்காங்க. அதுல லடாக்கையும் சேர்த்தணும் அப்படிங்கிறது இவரோட போராட்டமா இருக்கு. ஸோ ஷெட்யூல் 6ல சேர்றதுனால என்ன ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியாஸ் எல்லாம், அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் கம்யூனிட்டிஸை வந்து மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரியான பவர்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இதனால என்ன ஆகும், ஷெட்யூல் 6ல சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கு ஒரு எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி லடாக்கோட அந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது பாதிப்படையாம பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதும் இவர் வைக்கக்கூடிய காரணங்களா இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்தது சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநராக மீண்டும் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டலினா ஜார்ஜிவா. அடுத்த 5 வருஷத்துக்கு இவங்க தான் இருக்க போறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கென பிரத்யேக டார்ச்சினை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மேத்யூ லெஹானியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். ஓகேங்களா? ஒவ்வொரு ஒலிம்பிக்குமே டார்ச் அப்படிங்கிறது, இந்த ஒலிம்பிக் டார்ச் அப்படிங்கிறத டிசைன் மாத்திட்டே இருப்பாங்க. ஸோ இந்த டிசைன் பாரிஸ்ல நடக்கக்கூடிய டிசைனை போட்டது யாருன்னா மேத்யூ லெஹானியர். ஸோ அடுத்தது லதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருது 2024 யாருக்கு கொடுக்க போறாங்கன்னா அமிதாப் பச்சன் அண்ட் ஏஆர் ரஹ்மானுக்கு தான் கொடுக்க போறாங்க. இந்த விருதோட முதல் விருதாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நரேந்திர மோடி அவர்கள், நம்ம பிரதமர். 2022 வந்து வாங்கியிருப்பார். சரிங்களா? 2023 ஆசா போன்ஸ்லே வாங்கியிருப்பாங்க. 24 இவங்க 2 பேருக்கும் தரப்போறாங்க.
கடற்படை தளபதியாக யார் பொறுப்பேற்க உள்ளார்? தினேஷ்குமார் திரிபாதி. ஓகேங்களா. மனோஜ் பாண்டே அப்படிங்கிறது ஆர்மிக்கும், விவேக் ராம் சௌத்ரி வந்து நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸோட சீஃபா இருக்காரு. தினேஷ்குமார் திரிபாதி நம்ம நேவல் சீஃபா இருக்க போறாரு. அனில் சௌஹான். இவங்க 3 பேத்துக்கும், அதாவது ஏர்ஃபோர்ஸ், நேவி அண்ட் ஆர்மி, இந்த 3த்துக்கும் ஒரு சீஃப் தான் இவங்க 3 பேரும். சரிங்களா. அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருப்பார் இல்லையா, அது யாருன்னா அனில் சௌஹான். இதுக்கு முன்னாடி பிபின் ராவத் வந்து இருந்திருப்பாங்க. இந்த பதவி பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்றோம், CODS. அடுத்தது தேசிய பாதுகாப்பு படையின் தலைவர், நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, அதோடைய தலைவர் யாருன்னா நளின் பிரபத். ஓகேங்களா. சோ அடுத்தது இந்தியாவின் நீண்டகால பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் யாருன்னா மேனகா காந்தி அவர்கள் தான் வருவாங்க. அதுக்கு முன்னாடி சுமித்ரா மகாஜன் இருந்தாங்க, இப்போ மேனகா காந்தி தான். சோ அடுத்தது பார்த்தோம்னா அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியோட ஃபர்ஸ்ட் விமன் வைஸ் சான்சலரை தான் கேட்டிருக்காங்க. முதல் பெண் துணை வேந்தர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நைமா கத்துன். அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் முகமதின் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் அப்படின்னு சொல்லி 1875ஆம் ஆண்டு சர் சையத் அகமது கானால தொடங்கப்பட்டிருக்கும். சோ அப்ப ஆரம்பிச்ச அந்த முஸ்லிம் யூனிவர்சிட்டிக்கு, அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டிக்கு நைமா காத்துன் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் விமன் வைஸ் சான்சலரா வந்திருக்காங்க. அடுத்தது T20 உலகக்கோப்பை 2024 தூதராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்ல உசைன் போல்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டரையும் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை பின்னாடி பார்ப்போம் நம்ம. ஓகேவா. ஸோ 3வது முறையாக விண்வெளிக்கு செல்லும் இந்திய வம்சாவளி சுனிதா வில்லியம்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க போக போறாங்க. ஓகேங்களா. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுனிதா வில்லியம்ஸ் தான் போக போறாங்க. ஸோ அடுத்தது பாகிஸ்தானின் துணை பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இஷக் தார் அப்படிங்கிறவங்க. ஓகேவா. இங்க பாகிஸ்தான்ல சமீபத்துல தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும். பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிஃப் அலி சர்தாரி. பிரைம் மினிஸ்டர் யாருன்னா ஷெபாஸ் ஷெரீப் அப்படிங்கிறவங்க. இஷக் தார் அப்படிங்கிறவங்க டெபுட்டி PM இருக்க போறாங்க. அடுத்தது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் AK மிஸ்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. சரிங்களா. சோ அடுத்தது பார்த்தோம்னா வின்னர்ஸ் மைண்ட் செட் அப்படிங்கிற புத்தகம் யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா ஷேன் வாட்சன் எழுதியிருப்பார். சரிங்களா. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சார்ந்த செய்திகள். செஸ் தரவரிசையில் இந்தியாவில் நம்பர் 1 வீரர் யார்? அர்ஜுன் எரிகைசி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது வந்து இந்த கேண்டிடேட் செஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். இதுக்கப்புறம் மறுபடியும் ரேங்கிங்ஸ் மாறும், ஏன்னா கூகேஷ் வின் பண்ணிட்டாங்களே அதனால. ஸோ அடுத்தது உலக பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் 2024 எங்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபூகட் அப்படிங்கிற இந்த சிட்டியில் தான் நடக்குது. கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் எங்க நடக்குதுன்னா நமக்கு டொரண்டோ கனடால இருக்கு. ஓகேங்களா. ஸோ அங்கதான் நடக்குது. அடுத்தது பார்த்தோம்னா ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மிக வயதான நம்பர் 1 வீரர் வந்து நோவாக் ஜோகோவிச். இதுவே ஆடவர் இரட்டையர் பிரிவுனா ரோகன் போபண்ணா. சரிங்களா. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், ரெண்டுமே சமீபத்துல நடந்த விஷயம் தான். அதுவும் ரோகன் போபண்ணா அவர்கள்லாம் ஓல்டஸ்ட் பிளேயர், நம்பர் 1 இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் பிளேயரா இருப்பாரு இன் டர்ம்ஸ் ஆஃப் மென்ஸ் டபுள்ஸ்ல. ஓகேங்களா. அதே மாதிரி மென்ஸ் டபுள்ஸ்ல ஒரு கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை ஓல்டஸ்டா வின் பண்ணதும் ரோகன் போபண்ணா தான். சமீபத்துல ஆஸ்திரேலியன் ஓப்பனை வந்து வின் பண்ணியிருப்பாரு. அது போன மாசம் கொஸ்டின்ல கூட நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா. போன மாசம் பிப்ரவரியில கூட நம்ம பார்த்திருப்போம் அது. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா 2027 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டி எங்க நடக்க போகுதுன்னா சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் நடத்த போறாங்க. அடுத்தது ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் எங்க நடக்குதுன்னா கிர்கிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டில் தான் நடந்துட்டு இருக்கு, இப்பவும் நடந்துட்டு இருக்கு. ஸோ பாரிஸ் ஒலிம்பிக்கின் சுடர் ஏற்றுதல் விழா எந்த நாட்டின் பழங்கால ஒலிம்பிக் தளத்தில் நடைபெற்றது? இந்த சுடர் ஏற்றும் விழா அப்படிங்கிறது ஒலிம்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீஸ் அப்படிங்கிற அந்த பகுதியில தான். ஒலிம்பியா அப்படிங்கிறது அது ஒரு பிளேஸ். ஓகேவா. ஸோ அங்கதான் வந்து ஒரு சில பாரம்பரியங்களை கடைபிடிச்சு, ஒரு சில சடங்குகளை கடைபிடிச்சு இந்த ஒலிம்பிக் டார்ச் ஏற்றக்கூடிய அந்த விழா நடக்கும். ஓகேங்களா. ஸோ கிரீக்கோட சன் காடுன்னு சொல்லுவாங்க, அப்போலோ அப்படிங்கிறத கிரேக்கர்களோட சூரிய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரேக்கர்களோட சூரிய கடவுளை கும்பிட்டு ஒரு சில பிரார்த்தனைகள்லாம் பண்ணுவாங்க. அந்த வெயில் டைரக்டா ஒரு பவுல்ல வெயில் டைரக்டா அடிக்கும், அந்த பவுல் அப்படியே நெருப்பெரியும். ஓகேங்களா. ஸோ அது எப்படி எரியுது அப்படின்னு பார்த்தோம்னா பாரபோலிக் மிரர்ஸ் வச்சிருப்பாங்க, லைட் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் ஆகும், அதனால அந்த நெருப்பு எரியும். அந்த நெருப்பு எடுத்து ஒலிம்பிக் டார்ச்ல ஏற்றுவாங்க, அதை ஊர் ஃபுல்லா கொண்டு போயிட்டு கடைசியா ஒலிம்பிக் என்னைக்கு நடக்குதோ அந்த வென்யூக்கு வந்து வரும். சரிங்களா. சோ அந்த ஒரு சம்பிரதாயம் அப்படிங்கிறது கிரீஸ்ல ஒலிம்பியா அப்படிங்கிற பகுதியில தான் நடக்கும். ஓகேங்களா. சோ அடுத்தது 33வது ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் நடைபெற உள்ளது. பாரிஸ் எந்த நதியின் மீது அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா சென் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நதி மேலதான் இருக்கு. ஓகேங்களா. செயின் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த எதுக்காக இந்த நியூஸை பார்க்குறோம்னா, இது வரைக்கும் பாரிஸ் அந்த ஒலிம்பிக் அப்படின்னு பார்த்தோம்னே ஓப்பனிங் செரிமோனி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேடியம்குள்ள தான் நடக்கும். இந்த ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த நதிக்கரையில வச்சு நடத்தலாம் அப்படிங்கிற பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. ஆனால் சரிங்களா, கனடாவில் நடைபெற்ற கேண்டிடேட் செஸ் தொடரின் சாம்பியன் கூகேஸ் தான் வின் பண்ணியிருப்பார். எல்லாருக்குமே இந்த இடத்துக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஜெர்மனியில் நடைபெற்ற ஸ்டட்கார்ட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எலனா ரைபாக்கினா அப்படிங்கிறவங்க. ஸோ இது வந்து ஒரு உமன்ஸ் டென்னிஸ் டோர்னமெண்ட், அதனால தான் விமன்ஸை மட்டும் பார்க்குறோம். எலனா ரைபாக்கினா அப்படிங்கிறவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது பெண்கள் பிரிவில் கேண்டிடேட் செஸ் வின் பண்ணது யாருன்னா சைனாவை சேர்ந்த டான் ஜோங்கி அப்படிங்கிறவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது இப்போ இந்த கேண்டிடேட் செஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து தகுதி பெறுவாங்க. ஓகேவா. இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல கூகேஸ் யாரோட மோத போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா டிங் லைரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைனீஸ் பிளேயரோட தான் மோத போறாரு. அதே மாதிரி வேர்ல்டு சாம்பியன்ஷிப்க்கு தகுதி பெற்ற யங்கஸ்ட் பிளேயர் யார் அப்படின்னா கூகேஸ் தான். 17 வயசுல இதுக்கு தகுதி பெற்றிருப்பாரு. இதுக்கு முன்னாடி 1984 கேரி காஸ்பரோவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவோட செஸ் வீரர் வந்து 22 வயசுல வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போயிருப்பாரு. ஸோ அந்த ஒரு 40 வருஷ சாதனையை இவர் முறியடிச்சிருக்காரு. சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னா இந்த லாரியஸ் விருதுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரங்களில் நமக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா இப்போ ஐசிசி அவார்டுனா அது கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான். ஓகேங்களா. பேலண்டியார் அப்படின்னா அது ஃபுட்பாலுக்கு மட்டும்தான். ஆனால் இந்த லாரிஸ் விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லா ஸ்போர்ட்டையும் கம்பைன் பண்ணி பெஸ்ட் பிளேயர், பெஸ்ட் விமன்ஸ் பிளேயர் அதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஓகேவா. அதுல நோவாக் ஜோகோவிச் சிறந்த ஆடவர் அந்த மென்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவும் விமன்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் வந்து ஐட்னா போன்மாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெயின் நாட்டோட பெண்கள் கால்பந்து அணியினுடைய ஒரு வீராங்கனையா இருக்கக்கூடிய ஐட்னா போன்மாட்டியும் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரிதான். பிரேக் த்ரூ ஆஃப் த இயர். ஓகேங்களா. இந்த வருஷம் யங்கஸ்ட் பிளேயர் ஆஃப் த இயர் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பிரேக் த்ரூ ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி ஜூட் பெல்லிங்ஹாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபுட்பால் பிளேயர் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் பெஸ்ட் டீமா யாரு சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்பெயின் விமன்ஸ் ஃபுட்பால் டீமை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் எந்த இந்திய கிரிக்கெட் வீரரை ஐசிசி ஆண்கள் 2020 T20 உலகக்கோப்பை 2024 தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார்? யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யுவராஜ் சிங்கை தான் அம்பாசிடரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அங்க பார்த்தது வந்து உசைன் போல்ட் அப்படிங்கிறது மற்ற பிளேயர்ஸ்ல. ஓகேங்களா. இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் பிளேயர் யார் அப்படின்னா யுவராஜ் சிங். ஓகேவா. ஸோ அடுத்தது எலெக்ஷன் சார்ந்த கேள்விகள் இதில் தான் அதிகமாக இருக்கும். எந்த மக்களவை தேர்தலில் வாக்குப்பதிவு ஒப்புகை சீட்டு இயந்திரம் அப்படின்னு சொல்லுவோம், அது தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது? விவி பேட்டர்ன் சொல்றோம் இல்லையா. ஸோ அது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 2014 மக்களவை தேர்தலில் இருந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு வருது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது தேர்தல் தொடர்பான தகவல்களுக்காக பூத் ரப்தா இணையதளத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஞ்சாப்ல தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஆல்ரெடி யூபிஎஸ்சில இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஓகேவா. தேர்தல் பிரச்சாரம் எவ்வளவு நேரத்திற்கு முன்பு நிறைவடைய வேண்டும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 19 நம்ம வாக்குப்பதிவு நடத்தணும். ஓகேங்களா. சோ அப்ப எப்போ நம்ம அந்த பிரச்சாரம் நிறைவடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் கேள்வியா கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ முடியணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வாக்குப்பதிவு நடக்குது இல்லையா, அந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறது காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நடக்கும். ஓகேவா. ஸோ அந்த வாக்குப்பதிவு முடியும் நேரத்திலிருந்து ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி, இப்போ ஏப்ரல் 19 6 மணிக்கு நமக்கு அந்த வாக்குப்பதிவு முடியுது அப்படின்னா அப்ப அதுல இருந்து ஒரு 48 மணி நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 17 சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் பிரச்சாரம் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கணும். இடையில ஒரு 2 நாள் டைம் கேப் இருக்கணும். ஓகேவா. ஸோ அப்ப தேர்தல் வாக்குப்பதிவு முடியும் நேரத்திலிருந்து 48 மணி நேரத்திற்கு முன் அப்படிங்கிறதா சரியான விடை. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்தது தமிழ்நாட்டில் கடலுக்கடியில் மாதிரி வாக்குப்பதிவு மையம் எங்கு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா விழுப்புரம் பக்கத்துல கோட்டக்குப்பம் அப்படிங்கிற பகுதியில தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த பகுதியில் அதிகமா வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கும். ஸோ அதனாலதான். ஸோ தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பற்றிய தகவல்களை அளிக்கும் பின்வரும் செயலிகளில் எது என்பதை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது கேண்டிடேட்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன், வேட்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, போட்டிடுவாங்க இல்லையா, அவங்கள பத்தின அவங்க எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க, என்ன மாதிரியான வழக்குகள் அவங்க மேல போடப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக KYC அப்படிங்கிற ஒரு ஆப், நோ யுவர் கேண்டிடேட் அப்படிங்கிற ஆப்பை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் தர்மபுரியில அதிக வாக்குகளும் சென்னை சென்ட்ரல்ல குறைந்த வாக்குகள் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 69.72% வாக்குகள் பதிவாகி இருந்துச்சு.
குஜராத்தின் எந்த மக்களவை தொகுதியிலிருந்து முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? முகேஷ் தலாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மக்களவை தேர்தலில் போட்டியின்றி தேர்வாகக்கூடிய அன்ன போஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அன்ன போஸ்டா வின் பண்ணக்கூடிய 35வது போட்டியாளராக வேட்பாளராக வந்து இருக்காரு. எங்க இருந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சூரத் தொகுதியிலிருந்து போட்டியின்றி தேர்வாயிருக்காரு. ஓகேவா? சோ அடுத்தது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எந்த தொகுதியில் முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டது? 1982 பரவூர், கேரளாவில் இருக்கக்கூடிய பரவூர் அப்படிங்கிற தொகுதியில ஒரு பை எலெக்ஷன் நடந்திருக்கும். அப்பதான் முதல் முறையா யூஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? அடுத்தது 18வது லோக்சபா தேர்தலில் எந்த பழங்குடி சமூகம் முதல் முறையாக வாக்களித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த அந்தமான பொறுத்த வரைக்கும் சென்டினலிஸ், கிரேட் அந்தமானிஸ், சோம்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழங்குடியின இனக்குழுக்கள் இருப்பாங்க. அதுல சோம்பன்ஸ் அப்படிங்கிறவங்க தான் முதல் முறையா வாக்களிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா விவி பேட்டில் உள்ள சின்னம் எஸ்எல்யூவை பயன்படுத்தி பதிவேற்றப்படுகிறது. அது என்ன எஸ்எல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் லோடிங் யூனிட். அந்த விவி பேட் அப்படின்னா நமக்கு என்ன பட்டன் அமுக்குறோமோ அதனுடைய டிஸ்பிளே வரும் இல்லையா, சின்னம் பேர் அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம விவி பேட் அப்படிங்கிற சொல்றோம். அதுல சின்னம் டிஸ்பிளே ஆகிறதுக்கு நம்ம சிம்பிள் லோடிங் யூனிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா வாக்களிக்கும் போது வேட்பாளரின் வரிசை எண், பெயர் மற்றும் சின்னம் அடங்கிய ஒரு சீட்டு அச்சிடப்பட்டு 1 நிமிடம் காட்டப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? அப்ப என்னென்னலாம் வருது அப்படிங்கிறத பாருங்க. வரிசை எண், சீரியல் நம்பர் அப்படிங்கிறது வரும். பெயர், அந்த கேண்டிடேட்டோட பேரு, அவங்களோட சின்னம், இது எல்லாமே ஒரு சீட்ல பிரிண்ட் ஆகி நமக்கு டிஸ்பிளே ஆகும் இல்லையா. அது எவ்வளவு நேரத்துக்கு டிஸ்பிளே ஆகும்னா 1 நிமிடம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அது தவறு, 7 செகண்டுக்கு தான் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அப்போ 1 மட்டும் தான் சரியான ஸ்டேட்மெண்ட். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா தேர்தலில் போட்டியின்றி வெற்றி பெற்ற வேட்பாளரை அறிவிக்க யாருக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கேண்டிடேட் இருக்காங்க. அப்ப நான் நிக்கிறேன் அப்படின்னா எனக்கு எதிராக யாருமே நிக்கல, அப்ப நான் அன்ன போஸ்டா வின் பண்ணிட்டேன். அப்ப நான் வின் பண்ணிட்டேன்னு யாரு எனக்கு சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓகேங்களா? அவரு தான் சொல்ல முடியும். சரியா? ஸோ அடுத்தது எந்த மாநில உள்ளாட்சி தேர்தலில் நோட்டா அதிக வாக்குகளை பெற்றால் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 2018ஆம் ஆண்டு அவங்களோட உள்ளாட்சி தேர்தல் அமைப்புகளில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வராங்க. அதுல நோட்டா அப்படிங்கிறத ஒரு கேண்டிடேட்டா அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு வேட்பாளராக எடுத்துக்கிறாங்க. ஒரு ஃபிக்ஷனல் கேண்டிடேட், கற்பனை வேட்பாளராக அவங்க எடுத்துக்கிறாங்க. இன்கேஸ் நோட்டா வின் பண்ணிருச்சுன்னா அந்த இடத்துல மறுபடியும் மறு வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் கேள்வியா வந்திருக்கு. மகாராஷ்டிரா அப்படிங்கிறதா சரியான விடை. சரியா? சோ அடுத்தது பார்த்தோம்னா பின்வருவனவற்றில் எந்த சட்டம் எதிர்ப்பின்றி அல்லது போட்டியின்றி இருக்கும் தேர்தல்களை கையாளுகிறது? போட்டியின்றி ஒருத்தர் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரை நம்ம ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து வின் பண்ணிட்டார் அப்படிங்கிறத சொல்றோம். இப்பதான் இந்த கேள்வியை பார்த்தோம். ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் ஒருத்தர் அன்அப்போஸ்டா சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம சொன்னோம். சோ அது எந்த சட்டத்துக்கு கீழே இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? இந்த அன்அப்போஸ்ட் எலெக்ஷன் இதை பத்தி எல்லாம் எந்த சட்டம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 செக்ஷன் 53ல 3. ஓகேங்களா? அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆக்ட், அதுல 1951ல இந்த சட்டம் வந்திருக்கும். செக்ஷன் 53ல 3. ஓகேங்களா? இந்த சட்டம் இதுதான் நமக்கு இந்த அன்அப்போஸ்ட் எலெக்ஷன் அதை வின் பண்ணா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் அதை அறிவிக்கணும். அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் இதுக்கு கீழே தான் இருக்கு. ஓகேவா? அடுத்தது பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். ஒரு வேட்பாளர் தனது பாதுகாப்பு வைப்பு தொகையை பெற 1/6 வாக்குகளை பெற வேண்டும் அப்படிங்கிற சொல்றாங்க. சோ நமக்கு எலெக்ஷன் அப்படின்னாலே செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கறத கொடுப்பாங்க. ஓகேவா? அதை வச்சுதான் இந்த இது கேட்டிருக்காங்க. பாதுகாப்பு வைப்பு தொகையை திரும்ப பெறுவதற்கான பதிவான மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளை கணக்கிடுவதற்கு நோட்டா வாக்குகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ ஒரு வேட்பாளர், ஓகேங்களா, இதுவே மக்களவை லோக்சபா எலெக்ஷன் அப்படின்னா ஒரு வேட்பாளர் 25,000 ரூபாயை வந்து அந்த டெபாசிட்டா கொடுக்கணும். ஓகேவா? இதுவே SC/ST வேட்பாளரா இருந்தா அவங்க 12,500 ரூபாய் கொடுத்தா போதும், கொடுக்கணும். ஓகேவா? சோ அடுத்தது இதுவே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் MLA-க்களுக்கான தேர்தல் இருக்கு இல்லையா, அதுல 10,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது SC/ST கேண்டிடேட்டுக்கு 5K கொடுத்தா போதும். ஓகேவா? சோ இதுதான் அந்த வைப்பு தொகை. டெபாசிட்டே ஒரு வேட்பாளர் இழந்துட்டாங்க அப்படிங்கறத சொல்றோம் இல்லையா, அது எப்ப நம்ம சொல்றோம்னா ஒரு வேட்பாளர் வந்து பதிவான மொத்த வாக்குகள்ல 1/6 ஆஃப் த ஓட்டை வாங்கல அப்படின்னா நம்ம அந்த வேட்பாளர் வந்து டெபாசிட்டை இழந்துட்டாரு அப்படிங்கறத சொல்றோம். ஓகேங்களா? டெபாசிட்டை இழந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து
ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு ஷேமான விஷயம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ 1/6 ஆஃப் த ஓட்டை வாங்கல அப்படின்னா நம்ம அதை சொல்றோம். ஓகேங்களா, 1/6 ஆஃப் த ஓட்டை வாங்கியிருக்கணும். பதிவான மொத்த வாக்குகள்ல ரிஜிஸ்டரான ஓட்ஸ்ல 1/6 ஆஃப் த ஓட்ஸை வாங்கியிருக்கணும். அப்போ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது, இந்த பாதுகாப்பு வைப்பு தொகையை திரும்ப பெறுவதற்கு, ஓகேங்களா, இப்போ ஒரு கேண்டிடேட் 1/6 ஆஃப் த ஓட்டை வாங்கிட்டாரு அப்படின்னா அவங்க கட்டின இந்த காசு திருப்பி கொடுத்துருவாங்க. இல்லாட்டி அரசாங்கத்துக்கு அந்த காசு போயிடும். ஓகேவா, அப்ப இந்த காசு திருப்பி வாங்கணும் அப்படின்னா அவரு 1/6 ஆஃப் த ஓட்டை வாங்கியிருக்கணும். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா, மொத்த பதிவான வாக்குகள் அப்படிங்கறத எண்ணுவாங்க இல்லையா. இப்ப மொத்த பதிவான வாக்குகள் அப்படிங்கிறது 1,00,000 இருக்கு, பிளஸ் நோட்டாவோட வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10,000 வாக்குகள் இருக்கு அப்படின்னா நமக்கு மொத்த பதிவான வாக்குகள் அப்படிங்கறத 1,10,000 அப்படிங்கறத சொல்லுவோம் இல்லையா. இதுதான் மொத்த பதிவான வாக்குகள். ஆனா இது டெபாசிட், செக்யூரிட்டி டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் இது எப்படி எடுத்துப்பாங்கன்னா, மொத்த பதிவான வாக்குகள் அப்படின்னா 1,00,000 மட்டும்தான் எடுத்துப்பாங்க. நோட்டாவுக்கு விழுந்த ஓட்டை எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஓகேங்களா, மொத்த பதிவான வாக்குகள் இன் டர்ம்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னா நமக்கு இதை எடுத்துப்பாங்க, நோட்டாவுக்கு விழுந்த ஓட்டை எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறத சொல்லுது. சோ அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இப்படிதான் இந்தியாவில் இந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இருக்கு. இப்படிதான் இந்தியாவோட தேர்தல் நடைமுறை அப்படிங்கிறது இருக்கு. நோட்டாவோட ஓட்டை வந்து மொத்த பதிவான வாக்குகளாக எடுத்துக்க மாட்டாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை திருப்பி கொடுக்கறதுக்கு. ஓகேவா, சோ அப்ப ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரும் கூட. அடுத்தது பார்த்தோம்னா பப்ளிக் அவேர்னஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. தமிழக அரசின் சார்பில் தலைமை தணிக்கை இயக்குனர் பதவி எப்போது உருவாக்கப்பட்டது? அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆடிட் அப்படிங்கறத எப்போ உருவாக்கி இருப்பாங்கன்னா நமக்கு 2022 தான் வந்திருக்கும். புதுசா ஒரு பதவியை கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, சோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட ஆடிட், குறிப்பா இந்து அறநிலையத்துறை அந்த மாதிரி முக்கியமான அமைப்புகளோட ஆடிட்டை யார் பாத்துக்குவாங்கன்னா இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆடிட் தான் பாத்துக்குவார். ஓகேவா, சோ அடுத்தது பார்த்தோம்னா மாநில சட்டமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகளுக்குள் கடன் வாங்க மாநிலங்களுக்கு அதிகாரத்தை எந்த சரத்து வழங்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 279A தான். ஓகேங்களா, சோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட பாரோயிங்ஸை பத்தி பேசுறாங்க. சோ அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வரம்புகளுக்குள்ள கடன் வாங்கிக்கலாம்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுனா 279A தான் சொல்லுது. ஓகேவா, சோ அடுத்தது, காலநிலை மாற்றத்திற்கு எதிரான உரிமை என்பது அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் உள்ள அடிப்படை உரிமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, ரைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, சோ இந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அகைன்ஸ்டுக்கு பதிலாக ரைட் டு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு கூட எக்ஸாம் பேப்பர்ல கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஓகேவா, சோ அப்ப இந்த ரைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுக்கு முன்னாடி யூரோப்பியன் யூனியனோட ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் வந்து அவங்க அந்த யூரோப்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் இருந்து ப்ரொடெக்ஷனை தரணும் அப்படிங்கிறது அந்தந்த நாடுகளோட கடமை அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்டே ஒரு கொஸ்டினை பார்த்திருந்தோம். ஓகேவா, சோ அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். ஒரே நேரத்தில் வந்த ஜட்ஜ்மெண்ட் தான் ரெண்டுமே. நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது மக்களோட ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அப்ப அடிப்படை உரிமை அப்படிங்கறத நமக்கு எதோட ரிலேட் பண்ணி சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 21 தான் ரிலேட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, அப்ப ரைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 21 ரிலேட் பண்ணி நமக்கு சொல்லியிருப்பாங்க உச்ச நீதிமன்றம். சோ அடுத்தது பார்த்தோம்னா 16வது நிதி ஆணையத்தின் முழு நேர உறுப்பினராக யார் வந்திருப்பாருன்னா மனோஜ் பாண்டா அப்படிங்கிறவர் வந்திருப்பாரு. அடுத்தது மனித உறுப்புகள் மற்றும் திசுக்களின் மாற்று சட்டம், அதாவது தோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சட்டத்தை. ஓகேங்களா, டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட், தோட்டா அப்படிங்கிற சட்டம் எப்போ வந்திருக்கும்னா 1994 வந்திருக்கும். ஸோ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு இனிமேல் ஒரு ஐடி நம்பர் கொடுக்க போறாங்க. அதுக்கு தான் இந்த சட்டம், இந்த ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ அடுத்தது பார்த்தோம்னா எல்லா குடிமக்களை போல அரசியல்வாதிகளுக்கும் தன்மறைப்பு நிலை உரிமை உண்டு என்று கூறிய வழக்கு. அதாவது ஒவ்வொரு வேட்பாளர்களுக்குமே பிரைவசி இருக்கு, ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் பிரைவசி இருக்கு. ஸோ அதெல்லாம் வெளியே கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. எப்படி தனி மனிதனுக்கு தனி குடிமக்களுக்கு வந்து ஒரு பிரைவசி இருக்கோ அதே மாதிரிதான் அவங்களுக்கும் அப்படிங்கிறத எந்த வழக்குல சொல்லியிருப்பாங்கன்னா கரிகோ கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்குல சொல்லியிருப்பாங்க. ஸோ அரசியல்வாதிகளுக்கு பிரைவசி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் கரிகோ கிரி, குடிமக்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறதா அந்த KS புட்டசாமி வழக்கு. சரிங்களா, 2017 அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். அடுத்தது தமிழ்நாடு பாரம்பரிய ஆணைய சட்டம் எப்போ வந்திருக்கும்னா 2012. இந்த பாரம்பரிய ஆணைய சட்டம்
12ல வந்திருந்தாலுமே 12 வருஷமா இன்னமும் நடைமுறைப்படுத்தாம இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆணையம் கொண்டு வந்திருப்பாங்க. இன்னும் செயல்படுத்தாம இருக்கனால செயல்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது டிஜி யாத்ரா அப்படிங்கிற செயலி எங்க அப்படின்னா விமானத்துறையில தான் நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா. ஸோ அடுத்தது இந்த ஆர்டிஇ சட்டம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் 25% வந்து இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து சீட்டை ஒதுக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சீட்டெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அரசு உதவி பெறும் பள்ளிகள், இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் ஒதுக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ரெகுலேஷனை யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா மகாராஷ்டிரா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷனை ஃபர்ஸ்ட் கர்நாடகா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா. ஸோ இப்பதான் தமிழ்நாட்டில் இந்த ஆர்டி அட்மிஷன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. அதை ஒட்டி இந்த கொஸ்டின் வந்திருக்கு. சரிங்களா. அடுத்தது ஜாகிரபிக்கலா பாக்குறப்ப பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு 32% செல்சியஸ் முதல் 34 செல்சியஸ் வரை உயர்ந்தால் அதன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பசிபிக் பெருங்கடலோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம எல்னினோ அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. அதுவே 32 34 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா. அப்ப சமீபத்தில் செய்திகளில் பார்த்த கச்சத்தீவு எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கச்சத்தீவு அப்படிங்கிறது அந்த பாக் ஸ்ட்ரெயிட், பாக் ஜலசந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தீவு தான். ஓகேவா. ஸோ அடுத்தது தைவானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சமீபத்தில் ஏற்பட்டது. கரெக்ட் தான். சோ இந்த பிலிப்பைன்ஸ் கடல் புவித்தகடும் யுரேஷிய புவித்தகடும் ஒன்றுடன் ஒன்று உராயும் பகுதியில் அமைந்துள்ளதால் அடிக்கடி சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் தைவானில் ஏற்படுகின்றன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா. சோ நமக்கு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸ் டெக்டானிக் பிளேட்டும் யுரேஷியன் டெக்டானிக் பிளேட்டும் ஒன்னோட ஒன்னு கொலிஷன்லயே இருக்கும். அதனாலதான் அந்த தைவான் அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்டா நமக்கு எர்த்குவேக் வரக்கூடிய ஒரு ரீஜனா இருக்கு. ஓகேவா. தமிழகத்தில் வாகனத்துறை மையமாக செயல்படும் நகரம் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு கூட நம்ம சொல்லுவோம். சென்னை தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. தமிழகத்தில் எல்என்டி நிறுவனத்தின் கப்பல் கட்டும் தளம் ஷிப்யார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. எங்க வந்திருக்கு அப்படின்னா காட்டுப்பள்ளியில வந்திருக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த யூஎஸ் யூகே போன்ற அந்த நாடுகள்ல இருந்து வரக்கூடிய வார்ஷிப் எல்லாம் கூட இங்க இது பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. சர்வீஸ் பண்ணிப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரியான நாடுகள் அங்க இப்போ அந்த கப்பல்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை திருப்பி அமெரிக்கா வரைக்கும் போக முடியாது. ஸோ இங்கேயே பக்கத்திலே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் காட்டு அந்த ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. சரியா. அடுத்தது புவிசார் குறியீடு எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது அப்படின்னா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம். ஓகேங்களா. காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி. ஓகேவா. அடுத்து பார்த்தோம்னா எந்த மாவட்டத்தில் அதிக புவிசார் குறியீடு தயாரிப்புகள் உள்ளன? ஒரு மாவட்டம். ஓகேங்களா. நம்ம அதிகமான புவிசார் குறியீடுகள் எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். சோ ஒரு மாவட்டத்துல எங்க அதிகமான புவிசார் குறியீடுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வாரணாசி 30க்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்கு. எக்ஸாக்ட்லி 30 ப்ராடக்ட்ஸ்க்கு அங்க ஜிஐ டேக் இருக்கு. ஸோ பின்வரும் எந்த கடல் காசா அருகே உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ காசா பக்கத்துல எந்த கடல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுதான் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு. ஓகேங்களா. ஸோ இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு இப்படிதான் இருக்கும். ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதி தான் காசா அப்படின்னு சொல்றோம். இதை மேற்கு கரை அல்லது வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காசாவுக்கு பக்கத்துல என்ன கடல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மெடிட்டரேனியன் சி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது எந்த கோளின் துணைக்கோளில் ஓசோன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா சாட்டர்ன், வியாழன்ல தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது பின்வருவனவற்றில் எது இஸ்ரேலின் எல்லை நாடு அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இஸ்ரேலோட பார்டர் கண்ட்ரியா யார் இருக்க மாட்டாங்கன்னா ஈரான் தான் இருக்க மாட்டாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா இப்பதான் பார்த்தோம். இதுதான் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு. இங்க காசா, இங்க பாலஸ்தீன், இங்க ஈஜிப்ட், இங்க ஜார்டன், இங்க லெபனன், இந்த இடத்துல சிரியா வருவாங்க. ஸோ ஈரான் அப்படிங்கிறது சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துல இருப்பாங்க. ஓகேவா. சோ அப்ப ஈஜிப்ட், ஜார்டன், லெபனன், சிரியா, பாலஸ்தீன் இவங்களாதான் இஸ்ரேலோட எல்லை நாடுகளா இருப்பாங்க. ஓகேவா. மேப் எடுத்து பாருங்க ஒரு தடவை அதுக்கெல்லாம். சோ அடுத்தது மத்திய பசிபிக் பெருங்கடலில் மேற்பரப்பு நீர் அதிகமாக வெப்பமடைதல் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்பதான் நம்ம பார்த்தோம் எல்னினோ அப்படிங்கிற கண்டிஷன். அதுவே 32 to 34 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா அது சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் இல்ல, மத்திய பசிபிக் பெருங்கடல் இருக்கு இல்லையா, சாரி மத்திய பசிபிக் கடல், அந்த பசிபிக் ஓஷன் இருக்கு இல்லையா, அதுல சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா
டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் கம்மியாகும், லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய மான்சூன் அந்த பருவ காற்றுகள் எல்லாமே அங்கே பசிபிக் ஓஷன் நோக்க போயிடும். அதனால நமக்கு அதிகமாக மழை பெய்யாது. அதனால தான் போன வருஷம்லாம் ஒழுங்காக மழை பெய்யல. ஓகேங்களா, அதுதான் இந்த எல் நினோ கண்டிஷன் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ அடுத்தது, ஸ்ரீநகர் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா ஜீலம் நதி கரையில தான் இருக்கு. சமீபத்தில் அங்கே ஒரு படகு விபத்து நடந்திருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த கேள்வி வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது, மேக விதைப்புக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோடியம் அயோடைடு அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். இந்த சோடியம் அயோடைடை யூஸ் பண்றதுனால என்ன ஆகுனா, அந்த கிளவுட் பக்கத்துல இந்த சோடியம் அயோடைடை ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸ்ப்ரே பண்றதுனால கிளவுட்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர்லாம் நமக்கு ஐஸ் கட்டியா மாறும். ஐஸ் கட்டியா மாறி அது வெயிட் தாங்க முடியாம கீழே உழுகாடுறப்போ அது நமக்கு மழையா வந்து விடும். ஓகேங்களா. ஸோ இதனாலதான் நமக்கு இந்த சவுதி அரேபியாவா அந்த இடத்துல எல்லாம் நிறைய வெள்ளம் ஏற்பட்டு இல்லையா. சோ அதெல்லாம் இதுதான் அந்த காரணம். மேக விதைப்பு தான் காரணம். ஓகேவா. சோ அடுத்தது, மவுண்ட் ருவான் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா இந்தோனேஷியால இருக்கு. சமீபத்துல எரிமலை வெடிப்பு நடந்திருக்கும். ஓகேவா. அடுத்தது, இயற்கை பேரிடரால் மோசமாக பாதிக்கப்பட்ட நாடு என உலக வானிலை மையம் எந்த நாட்டை அறிவித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா தான் அதிகமா போன வருஷம் பாதிப்படைஞ்சிருக்கும். ஸோ இந்தியாவை தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, தமிழக உள் மாவட்டங்களுக்கு கிராம அளவில் வானிலை அறிவிப்புகள் வழங்க புதிய ரேடார் எங்க அமையுள்ளது. ஸோ சமீபத்திலே நம்ம ஒரு 3 ரேடார் அமைச்சிருக்கோம். ஸோ ஒன்று உள் மாவட்டங்களுக்காக நம்ம பெங்களூர்லயும், தென் மாவட்டங்களுக்காக எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ராமநாதபுரம் மற்றும் சேலத்திலையும் வந்து அமைச்சிருக்கோம். சரிங்களா. ஸோ உள் மாவட்டங்கள் அப்படின்னா நமக்கு பெங்களூரு, இதே தென் மாவட்டங்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம ராமநாதபுரம் மற்றும் சேலம் அங்கெல்லாம் இது பண்ணியிருக்கோம். சரியா. ஸோ அடுத்தது, எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வரிசையில் பெரிய பொருளாதார நாடுகளில் முதலிடம் வகிக்கும் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உள்நாட்டு உற்பத்தியில நம்ம யார் அதிகமா பண்றாங்க அப்படிங்கறது கேள்வி. இந்தியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா. அடுத்தது, ரெமிட்டன்சஸ். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெமிட்டன்ஸ், அதாவது ரெமிட்டன்சஸ்னா வெளியில ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவங்க, இப்போ நம்ம வீட்டிலே யாராவது அண்ணன் தம்பி யாராவது வெளிநாடுகள்ல இருந்து அவங்க சம்பாரிச்சு நம்ம வீட்டுக்கு காசு அனுப்புறாங்க இல்லையா, அதுதான் நம்ம ரெமிட்டன்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி அதுல ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுலயும் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. சரியா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, இந்திய ரிசர்வ் வங்கி எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை பண கொள்கையை வெளியிடுகிறது? ரிசர்வ் பேங்கோட அந்த மானிட்டரி பாலிசி 2 months ஒன்ஸ் ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதுல இந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதெல்லாம் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த வகையில ரெப்போ ரேட் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6.5% இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்ப இந்த ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆர்பிஐ இருக்காங்க இல்லையா, இந்த ஆர்பிஐ மற்ற பேங்குக்கு கடன் கொடுக்கக்கூடிய அந்த வட்டி விகிதத்தை தான் நம்ம ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. ஆர்பிஐ லெண்டிங் டு கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்குக்கு கடன் கொடுக்கிறது எந்த வட்டி விகிதத்துல கொடுப்பாங்க அப்படின்னா ரெப்போ ரேட் அப்படிங்கிற வட்டி விகிதம் தான். அது எவ்வளவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 6.5% ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது, இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தாலும் தனிநபர் வருமானத்தில் எத்தனாவது இடத்தில் இருக்கின்றன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ பெர் கேபிட்டா இன்கம்ல இந்தியாவோட ரேங்க் 139. ஓகேங்களா. அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது, இந்தியாவிற்கும் மொரீஷியஸிற்கும் இடையே இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1982 தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஸோ இந்த இரட்டை வரி விதிப்பு அப்படின்னா வெளிநாட்டில இருந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நம்ம வரி விலக்கு வந்து அளிச்சிரும். ஓகேங்களா. அதுதான் இந்த இரட்டை வரி விதிப்பு. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கால இருந்து ஒருத்தர் இந்தியா மேல இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வரி விலக்கு அப்படிங்கிறது கொடுத்திருப்போம். அமெரிக்கால அவங்க அதுக்காக வரி கட்டிக்குவாங்க. ஓகேங்களா. இப்போ அமெரிக்காலையும் வரி கட்டி இந்தியாவிலையும் வரி கட்டினாங்க அப்படின்னா தான் அதை இரட்டை வரி விதிப்பு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் நம்ம மொரீஷியஸோட போட்டிருப்போம். எப்போ அப்படின்னா 1982. ஓகேவா. ஸோ அடுத்தது, மருத்துவ காப்பீட்டிற்கு இருந்த 65 வயது உச்சவரம்பை எந்த அமைப்பு நீக்கியுள்ளது அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ நமக்கு இந்த காப்பீடுகள் அப்படின்னு வரப்பே எந்த ஒரு அமைப்பு வருவாங்கன்னா IRDAI அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க தான் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு 65 வயசு டைம் லிமிட், ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஏஜ் லிமிட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். சரிங்களா. அடுத்தது, பின்வரும் எந்த பொதுத்துறை நிறுவனம் நவரத்னா அந்தஸ்தை பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சோ ஒரு பொதுத்துறை நிறுவனம் நவரத்னா அந்தஸ்தை வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால அரசாங்கத்தோட அனுமதியின்றி 1000 கோடி ரூபாய் அளவுக்கு
முதலீடுகளை பண்ண முடியும். இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1000 கோடி அளவுக்கு முதலீடுகளை பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட லாபத்திலிருந்து, நிகர லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க, நெட் ப்ராஃபிட்ல இருந்து ஒரு 30% அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் எப்படி? அரசாங்கத்தோட அனுமதி இல்லாமே. ஸோ அப்படி ஒரு அமைப்புக்கு நவரத்னா அந்தஸ்து அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. IREDA அப்படிங்கிற அமைப்பு, இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்றோம். இந்தியாவோட 17வது நவரத்னா அமைப்பா வந்து இருக்காங்க. ஓகேங்களா, 17th நவரத்னா ஸ்டேட்டஸ். ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, இந்தியா தனது மேற்காசிய உறவுகளை விரிவுபடுத்த எந்த ஆசிய நாடுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா ஓமனோட தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண போறாங்க. நம்மளோட எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, சயின்ஸ் அண்ட் டெக்ல இந்தியாவில் முதல் முறையாக உருவாக்கப்பட்ட மரபணு அடிப்படையிலான CAR-T செல் சிகிச்சை முறை யாரால் உருவாக்கப்பட்டது? அதாவது CAR-T செல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வெளிநாடுகளோட டெக்னாலஜி வச்சு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ முதல் முறையா இந்தியாவிலேயே உருவாக்கியிருக்காங்க. யாரு அப்படின்னா IIT பாம்பே தான் இதை பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ நம்ம கூட முன்னாடி பார்த்தோம் IIT பாம்பே 149வது இடத்துல இருந்தாங்கன்னு கூட QS வேர்ல்ட் ரேங்கிங்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி ரிலேட் பண்ணியும் படிச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்தது, தேர்தலில் பயன்படுத்தப்படும் அழியாத மையில் என்ன ரசாயனம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சில்வர் நைட்ரேட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை தான் பயன்படுத்துறாங்க. ஓகேவா. சோ இந்த இடத்துல தப்பா கொடுத்திருக்காங்க. சில்வர் நைட்ரேட் அப்படிங்கறதா கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. என்ன இன்டெலிபிள் இங்க் அப்படின்னு பார்த்தோம்னா, கையில வைக்கக்கூடிய இந்த அழியாத மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர் நைட்ரேட். ஓகேவா. அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சில்வர் நைட்ரேட் வரணும். ஓகேவா. சோ அடுத்தது, ராக்கெட்டுகளை வெப்பத்திலிருந்து பாதுகாக்க இஸ்ரோ எந்த உலோகத்தினை பயன்படுத்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த கொலம்பியம் அலாய் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ என்ன மாத்திருக்காங்கன்னா கார்பன் அலாய் அப்படிங்கிறத மாத்திருக்காங்க. இதனால இதை வந்து எங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா PSLVல தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ராக்கெட்ஸ் ஃப்ரம் ஹீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இஸ்ரோ இதை எங்க பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். ஓகேங்களா. நமக்கு பெங்களூர் இருக்கக்கூடிய விக்ரம் சாராபாய் நிலையத்துல தான் இதை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை எங்க யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா PSLVயோட 4th ஸ்டேஜ்ல வந்து யூஸ் பண்ண போறாங்க. எதுக்கு பதிலா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொலம்பியம் அலாய்க்கு பதிலாக கார்பன் அப்படிங்கிறத பயன்படுத்த போறாங்க. ஸோ இதனால வெயிட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். அதிக பேலோடு. ஓகேங்களா. அதுல நம்ம சேட்டலைட்லாம் எடுத்துட்டு இல்லையா, அதுதான் பேலோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிட் கம்மியானனால அதிகமான பேலோட நம்மளால எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த PSLV அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது, இந்திய நாட்டிலேயே முதல் முறையாக ஆசிரியர்களுக்கு எந்த மாநிலத்தில் AI பயிற்சி அளிக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேரளா தான். இதே மாதிரி சமீபத்தில் AI டீச்சர் அப்படிங்கிறதையும் கேரளா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஐரிஸ் அப்படின்னு சொல்லி கூட ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அப்ப AI இன் எஜுகேஷன், கல்வியில AI தொழில்நுட்பம் அப்படின்னு வந்தாலே நமக்கு கேரளா தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்தது, குவாண்டம் தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்தில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் யாருடன் கையெழுத்திட்டுள்ளது? ஸோ குவாண்டம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு IITயோட சேர்ந்து பண்ண போறாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய IIT மண்டி கூட சேர்ந்து தான் பண்ண போறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது, மா அரங்கநாதன் இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஞானசுந்தரம் மற்றும் பாலசுப்ரமணியன், இவங்க 2 பேர்த்துக்கு தான் இந்த வருஷத்துக்கான அவார்டை கொடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தது, பீட்டர் ஹிக்ஸ் எந்த ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசை வென்றார்? சமீபத்தில் இறந்து போயிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ இந்த பீட்டர் ஹிக்ஸ் அப்படிங்கிறவர் எப்போ அந்த பரிசு வாங்கியிருப்பாரு, நோபல் பிரைஸ் ஃபார் பிசிக்ஸ் அப்படிங்கிறது எப்போ வாங்கியிருப்பாருன்னா 2013ஆம் ஆண்டு தான் வந்து வாங்கியிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது, இந்த நைஃப் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை யார் எழுதியிருப்பாங்க? மெமோயர் அப்படின்னா நினைவு குறிப்பு. ஓகேங்களா. ஸோ அது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா சல்மான் ருஷ்டி அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பாரு. ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இசை மும்மூர்த்திகள் யார் அப்படின்னா முத்துசுவாமி தீட்சிதர், தியாகராஜா, சியாம சாஸ்திரி அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல இந்த இளையராஜா அவர்களோட சார்ந்த அந்த ஒரு வழக்குல இவங்க தான் இந்த இசை மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, ஒரு பரம ஏழை இது தன்னுடைய நாடு என உணரும் வகையில் இந்தியாவை உருவாக்க நான் விளைவேன், அப்போதுதான் அவர்களுடைய குரலும் இங்கே வலுத்து ஒலிக்கும் என கூறியவர் காந்திஜி அவர்கள் தான் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஸோ அடுத்தது கடைசியா பார்த்தோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் சைக்காலஜி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுதீர் கக்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா.
இந்திய உளவியலின் தந்தை சுதீர் கக்கர் சமீபத்தில் இறந்து போயிருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு 150 கொஸ்டின் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஏப்ரல் மந்த்ல நடந்த முக்கியமான விஷயங்கள், அதுல இருந்து என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த 150 கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ மோராலஸ் நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இதுவே போதும், இந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது போதும். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு செய்தித்தாள் வாசிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அது ப்ரிலிம்ஸ்ல மட்டும் இல்ல, மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ வரைக்குமே நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிற அந்த ஹேபிட்டை எடுத்துட்டு வாங்க, நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிற அந்த ஹேபிட்டையும் எடுத்துட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு எக்ஸாமோட கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.